Hi learners, welcome to Manavan.com. நான் சதீஷ்குமார், உங்களுடைய ஏஐ எஜுகேட்டர். ஏஐ, மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் ஏஐ இதுதான் இன்றைக்கி ரொம்ப டாப்பிக்காக இண்டஸ்ட்ரியில் இருக்குது. எங்கே போனாலும் இந்த வேர்டை நீங்கள் கேட்காம இருந்திருக்க மாட்டீங்க. பட் வாட் இஸ் மிஷின் லேர்னிங் கேட்டால் நம்மளால் தெளிவாக சொல்ல முடியாது. மிஷின் லேர்னிங்க்கும் டீப் லேர்னிங்க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் கொஞ்சம் நம்ம தடுமாறுவோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த எல்லா கான்செப்டையும் சிம்பிளாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக நீங்கள் வாக் த்ரூ பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், ஷார்ட்டாக ஏஏன்னு சொல்கிறோம். எங்கே பார்த்தாலும் எதை எடுத்துக்கிட்டாலும் நம்ம இன்றைக்கி ஏஏ அப்படிங்கிற ஒரு வேர்டு இருந்துக்கிட்டே இருக்குது. பட் உண்மையிலே நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை மாதிரியே மிஷினை திங்க் பண்ண வைக்க ட்ரை பண்ணுறோம். ரைட், நம்மளை மாதிரியே மிஷினை டிசிஷன் மேக்கிங் பண்ண வைக்க ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி நாம் டே டு டே நிறைய லேர்ன் பண்ணிக்கிறோம். ஓகே, அதே மாதிரி மிஷினும் லேர்ன் பண்ணிக்க வைக்க ட்ரை பண்ணுறோம். ஃபைனலாக அந்த திங்கிங் ப்ராசஸ், டிசிஷன் மேக்கிங், லேர்னிங் ப்ராசஸ் இதெல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி ஒரு ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியை அந்த மிஷினுக்கு கொடுத்துட்டோம்னா அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஸோ ஹியூமன் மாதிரியே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இந்த உலகத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. தொடர்ந்து நாம் வந்து ஒரு ஹியூமன் மாதிரியே ஒரு மிஷினை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எது வேணாலும் இருக்கலாம். அது நம்ம வந்து ஒரு ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஏரியாக்குள்ளே அடக்கிட முடியாது. ஸோ அது வந்து ஒரு சாஃப்ட்வேராக கூட இருக்கலாம், ஒரு செல்ஃப் டிரைவிங் காராக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அது ஒரு ஹியூமன் பீயிங் எப்படிலாம் டைனமிக்காகவும் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்களோ அதே மாதிரி திங்க் பண்ண வைக்க தான் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இதோடைய அடிப்படையில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரிலேட்டடான டூல்ஸு நிறைய மார்க்கெட்டு வந்துருச்சு. பட் அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதை தாண்டி அதனால் வேலை செய்ய முடியாது. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் அப்படிங்கிற இந்த ஏரியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஐ எல்லா இடத்துலையும் இருக்குது. ஹெல்த் கேர், ரைட்டாக, ஒரு டாக்டர் ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஏஐ கூட டிஸ்கஸ் பண்ணி அந்த சர்ஜரியை எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும், இல்லை ஏற்கனவே மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஏஐ கிட்ட சப்மிட் பண்ணி ஒரு சஜஷன் எடுத்துக்கலாம். எஜுகேஷன் சைடில் ஏஐயோடைய இம்பேக்ட் அதிகமாகவே ஆகிட்டே இருக்குது இல்லையா. ஒரு கரியரை ப்ரிடிக்ட் பண்ணலாம். பேஸ்டான உங்களோட ஸ்கில் செட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த மாதிரியான ரோலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஏஐ கிட்டேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு துறையிலையுமே ஏஐயோடைய இன்வால்மெண்ட்டை நிறைய டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸஸில் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரைட், இதனால் நிறைய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கிது. இதில் கிட்டத்தட்ட வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போகுது அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு இடத்துல புது வேலை வாய்ப்புகள் உருவாகிட்டு தான் இருக்குது. இந்த ஆனியன் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், மிஷின் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க், டீப் லேர்னிங் இதெல்லாத்தையும் பற்றி பேசும்போது தனித்தனியாக வந்து அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வந்து கரெக்டே கிடையாது. இது வந்து ஒரு ஆனியன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கு சப்செட்டு அதுக்குள்ளே இருக்கிறதா மிஷின் லேர்னிங், மிஷின் லேர்னிங்குள்ளே இருக்கிறதா நியூரல் நெட்வொர்க், நியூரல் நெட்வொர்க்குடைய ஒரு அட்வான்ஸ் தான் டீப் லேர்னிங். ரைட், இது எல்லாத்தையும் ஒருத்தர் வந்து லேர்ன் பண்ணிக்கிறாருன்னா அவர் தான் டேட்டா சயின்டிஸ்ட். இது தான் டேட்டா சயின்ஸ்னு சொல்கிறோம். இதில் நேரோ ஏஐ, ஸ்ட்ராங் ஏஐ அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப்ஸில் வந்து ஏஐ பிரிக்கிறாங்க. நேரோ ஏஐங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பண்ணும். ஸ்ட்ராங் ஏஐ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட லைக் ஹியூமனாக ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஏஐ இன்னும் உருவாகலை. பட் நம்மளுடைய ஹியூமன் சொசைட்டி, ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிஸில் இருக்கக்கூடியவங்களாம் ஸ்ட்ராங் ஏஐ நோக்கி நிறைய டெவலப்மெண்ட்டை கொண்டு போயிட்டுருக்குறாங்க. சரி, மிஷின் லேர்னிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ எப்படி ஒரு சைல்டு உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை வந்து எப்படி எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்குதோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் லேர்ன் பண்ணிக்கும் இல்லையா. ஒரே டைமில் நீங்கள் வந்து அதுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு வந்து கலர்ஸு சொல்லிக் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் சில வீட்டில் இருக்க பொருளை எடுத்து திங்ஸு சொல்லிக் கொடுப்பீங்க, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குரோ ஆகும். அதுக்கு ஏபிசிடி 1 2 3 இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அந்த மாதிரி மிஷின் என்ன பண்ணுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டா வச்சுக்கிட்டு லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் அதை ப்ரிடிக்ட் பண்ணும். சம்டைம் டிசிஷன் கொடுக்கும், இது ரைட்டா ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நிறைய அல்காரிதம்ஸு, அப்புறம் நிறைய மேத்தமெட்டிக்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் மிஷின் லேர்னிங்ஸ் ஈஸியாக நம்மளால் வந்து என்ன பண்ணிட முடியாதுன்னா படிக்க முடியாது. அதுக்கு நிறைய டைம், எஃபோர்ட் அண்ட் வந்து நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அட் த சேம் டைம் இப்போ ரொம்ப சிம்பிளிஃபைடாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஈஸியாக மிஷின் லேர்னிங் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்டை டெவலப் பண்ண முடியும். வரக்கூடிய நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இங்கே மிஷின் லேர்னிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் ஒரு அமேசான் ப்ராடக்ட், அதாவது Amazon.comல போய் நீங்கள் ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
அந்த மொபைலுக்கு ரிலவெண்ட்டான ஃபோன் கவர்ஸ், ஏர்ஃபோன்ஸ், ஸ்க்ரீன் கார்டு எல்லாமே வரும். பேஸ்டான உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அது வரும். ரைட். அப்போ என்ன ஆகுதுன்னா, சிஸ்டம் உங்களை லேர்ன் பண்ணிக்குது. நீங்கள் எந்த மாதிரியான ப்ராடக்ட்டை விரும்பிங்க, உங்களுடைய காஸ்ட் ரேஞ்ச். நீங்கள் வந்து எப்போதுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா மிட் லெவல் ப்ராடக்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்குறது இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதை பேஸ் பண்ணி மிஷின் உங்களுக்கு வந்து நிறைய சஜஷனை கொடுக்குது. இது யூடியூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலவெண்ட்டான வீடியோஸ் வரும். இதுக்கு மிஷின் லேர்னிங்க்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பேசிக்காக ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து மிஷின் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதை ப்ரிடிக்ட் பண்ணும். ஸோ இதுக்கு ஏகப்பட்ட அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ இது நான் ரொம்ப சிம்பிளாக இங்கே சொல்கிறேன். பட் இது ரியல் டைமில் நீங்கள் வந்து ஒரு மிஷின் லேர்னிங் பேஸ்டு ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நியர்லி இட்ஸ் லாட் ஆஃப் நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த மாதிரியான யூஸ் கேசஸ் அண்ட் சினாரியோக்கு நீங்கள் வந்து சொல்யூஷன் தேடுறீங்கன்னு ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான அல்காரிதத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரைட். இந்த மிஷின் லேர்னிங்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு 3 டைப்ஸ் இருக்குது. சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படிங்கிறது இந்த டேட்டா வந்து லேபிள்டாக இருக்கும். அதாவது வந்து அதை வகைப்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ்னால் கேட்டு, டாகு. அப்போ ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அப்ளிகேஷனுக்கு கொண்டு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் கிளாஸிஃபிகேஷன். இப்போ இது வந்து ஜிமெயிலில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வரக்கூடிய இமெயில் வந்து ப்ராப்பராக ஸ்பேமா, ப்ரமோஷன் இமெயிலா, உங்களுடைய பர்சனல் இமெயிலாங்கிறது அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்குது. இது சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கிறது அன்லேபிள்டு டேட்டா. அதாவது டேட்டா வந்து ரொம்ப ராவாக இருக்கும். அப்போது அந்த டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பண்ண முடியாது. பட் கிளஸ்டர் பேஸ்டு பண்ண முடியும். அதாவது குரூப்பிங் பண்ண முடியும். உங்கள்கிட்ட வந்து ஒரு 100 பால்ஸ் இருக்குது. அதில் ரெட் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர் இருக்குன்னா நம்ம அந்த மாதிரி வந்து ரெட் எல்லோவாக பிரிக்க முடியும், தனித்தனி குரூப்பாக. ஸோ இது வந்து பேசிக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா ரா டேட்டாவை முடிஞ்ச அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணி நாம் வந்து கிளாஸிஃபை பண்ணி வைக்கிறது. இப்போ 2 விதமாக பிரிக்கலாம். கோவிட் அஃபெக்ட் ஆனவங்க, கோவிட் அஃபெக்ட் இல்லாதவங்க, வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டவங்க, வேக்சினேஷன் எடுக்காதவங்க. இந்த மாதிரி நம்ம வந்து குரூப்பாக பிரிக்க முடியும். இது வந்து அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் வரும். ஸோ இந்த ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு இன்புட் டேட்டா லேபிள்டாக இருக்கும். அதுக்கு அவுட்புட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வரும். அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படிங்கிறது ரா டேட்டா கிளஸ்டர் பேஸ்டு நம்ம வந்து மேனேஜ் பண்ணுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ், டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். அதனால் வந்து எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத விட்டுட்டு எந்த மாதிரியான டேட்டா நம்மளுக்கு கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிஷின் லேர்னிங் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படிங்கிறது லேர்னிங் பை டூயிங். அதாவது குழந்தைக்கு வந்து எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து பழகி அது அவங்களே கற்றுக்குறாங்களோ அந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிட்டுக்கு நம்ம வந்து பைசைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோம். அவங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம உடனடியாக சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்ஸு, அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணுவாங்க, கீழே விழுவாங்க. ஒவ்வொரு த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி அதை இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்கே அப்ளை ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ரொபோட்டிக்ஸ், ஃபினான்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ட்ரேட், நிறைய வந்து ட்ரேட் டேட்டாவெலாம் எடுத்து ஒவ்வொரு டைமும் ட்ரை பண்ணுறதை பொறுத்து அந்த மாடல் ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கான ஒரு ரிசல்ட்ஸை வந்து இம்ப்ரூவைசேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு பேர். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். என்ன அப்படின்னா நியூரல் நெட்வொர்க். மிஷின் லேர்னிங்க்கு அடுத்தது நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஹியூமன் பிரெயின் மாதிரி தான். ஒரு ஹியூமன் பிரெயின் எப்படி நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் இதெல்லாம் கனெக்டடாக இருக்கோ அந்த மாதிரி இங்கே மல்டிபிள் நெட்வொர்க்ஸ் கனெக்டடாக இருக்கும். அதாவது லேயர் பை லேயராக இருக்கும். நீங்கள் ஏதாவது வந்து ஒரு டேட்டாவை கேதர் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மல்டிபிள் சினாரியோ திங்க் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது அடுத்தது ஒரு அட்வான்ஸ்டு பார்ட். ஏற்கனவே நம்ம மிஷின் லேர்னிங்கில் நம்ம லேர்ன் பண்ணியிருந்தாலும் அதோடைய ரிசல்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே ஒரு விஷயம் இருக்குது, பட் அதுக்கான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு கொடுக்காதப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறோம் நியூரல் நெட்வொர்க். அந்த நியூரல் நெட்வொர்க் அப்ளை பண்ணும்போது ஸ்டில் மோர் எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ரைட். ஆனால் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டீப்பாகவும் மல்டிபிள் லேயராகவும் இருக்கும். இப்போ நியூரல் நெட்வொர்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோடைய அடுத்த ஸ்டேஜ் வந்து டீப் லேர்னிங். அதாவது டீப் லேர்னிங் என்ன பண்ணுன்னா இந்த நியூரல் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி ரொம்ப டீப்பாக ஒரு விஷயத்தை வந்து திங்க் பண்ணும். காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை எடுத்துக்கும். ஸோ 1-2 டேட்டாவை என்ன பண்ணாது, அது வந்து
மேனேஜ் பண்ணிக்காது. நிறைய டேட்டாஸை வந்து எடுத்துக்கிட்டு கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸை கொடுக்கும். இப்போது செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், அப்போ வந்து செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் அப்படிங்கிறப்போ கம்ப்யூட்டர் விஷன் டெக்னாலஜி. அப்போ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த ஆப்ஜெக்டை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு கார் போயிட்டுருக்குன்னா ரோடு எது, அதுக்கப்புறம் ஹியூமன் பீயிங் யார், ஆப்ஜெக்ட் என்ன, டிராஃபிக் சிக்னல் என்ன, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும். ஸோ வெரி டீப்பான ஒரு மெத்தடாலஜி இல்லாமல் இதை அச்சீவ் பண்ண முடியாது. ரைட். ஸோ இந்த மாதிரியான அட்வான்ஸ்டான விஷயத்துக்கெலாம் வந்து டீப் லேர்னிங் தான் ரைட் அப்ரோச். அதை வச்சு தான் நம்மளால் அப்யூஸாக பண்ண முடியும். சரி, இப்போ நியூரல் நெட்வொர்க்கும் டீப் லேர்னிங்கும் என்னென்னா, நியூரல் நெட்வொர்க் வந்து ஒன் ஹிடன் லேயர் சிம்பிள் டாஸ்க்கை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸாக பண்ணக்கூடிய விஷயத்துக்கு டீப் லேர்னிங் வேணும். பட் டீப் லேர்னிங்கிறது மல்டிபிள் ஹிடன் லேயர், அவ்வளோதான். அப்போ நியூரல் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி தான் டீப் லேர்னிங்கை வந்து டெரைவ் பண்ணுறோம். நியூரல் நெட்வொர்க்கில் நம்ம வந்து டேட்டா வந்து ரொம்ப கம்மியான டேட்டா வச்சு நம்ம வந்து அப்ரோச் பண்ணியிருப்போம். இங்கே டீப் லேர்னிங்கில் மேசிவ் டேட்டா இருக்கும். இந்த மேசிவ் டேட்டா இருந்தால் தான் நம்மளால் வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு. சரி, எகெயின் நான் கொஞ்சம் டீப் டைவ் பண்ண போகிறேன். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கீழே மிஷின் லேர்னிங்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் இருக்குது. சூப்பர்வைஸ்டு, அன்சூப்பர்வைஸ்டு, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அதுக்கப்புறம் நியூரல் நெட்வொர்க்குங்கிறது லைக் பிரெயின். டீப் லேர்னிங்கிறது நியூரல் நெட்வொர்க்கை வந்து பேஸ் பண்ணி மல்டிபிள் லேயர் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் சொல்யூஷன். அடுத்தது லாஸ்ட்டாக ஜென்ரேட்டிவ் ஏஐ தான் இப்போ நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு குட் எக்ஸாம்பிள் சாட்ஜிபிடி. ரைட். சாட்ஜிபிடி த்ரூவாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாவை ஜென்ரேட் பண்ணுறோம், டெக்ஸ்ட்டு. ரைட். அதே மாதிரி இப்போ இமேஜஸும் ஜென்ரேட் பண்ண முடியும். சில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்ளிகேஷனில் வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து டேட்டாவை ஜென்ரேட் பண்ணும் வேரியஸ் ஃபார்மேட்டில். அது வந்து டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், வீடியோஸாக இருக்கலாம், கோடிங்காக இருக்கலாம். ரைட். இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது நாம் சொல்லக்கூடிய நேச்சுரல் லாங்குவேஜ், இங்கிலீஷோ தமிழோ சொல்லக்கூடியதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இன்னும் கிளாரிட்டி வேணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ அப்படிங்கிறது மேக் மிஷின் ஸ்மார்ட் ஒரு கோலாக வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட ஹியூமன் பீயிங் மாதிரியே திங்க் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம், டிசிஷன் மேக்கிங்னா ட்ரை பண்ணுறோம். எம்எல்ங்கிறது அப்ரோச். எம்எல்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா டேட்டா. கிட்டத்தட்ட ஏஐக்கு வந்து டேட்டா இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா டேட்டாவே இல்லாமல் எல்லாமே ஏஐ தான் திங்க் பண்ணுதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. டேட்டாவை பேஸ் பண்ணி அது ப்ரிடிக்ட் பண்ணுது. நியூரல் நெட்வொர்க்குங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு மினி பிரெயின்ஸ். டீப் லேர்னிங்கிறது மெனி லேயர் மேசிவ் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது. ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது கிரியேட்டர். அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாவை உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது வேரியஸ் டூல்ஸ் இப்போ மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. அப்போது மிஷின் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க், டீப் லேர்னிங் இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நம்ம ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே உருவாக்குறோம். திரும்ப இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்குள்ள மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஃபைனலாக ஜென்ரேட்டிவ் ஏஐயோடைய ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இது வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 2 to 3 years திடீர்னு ஏஐ வந்து தான் நினச்சிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. இதுக்கான ப்ராசஸ்ஸு, இதுக்கான அந்த எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆனது எடுத்துக்கிட்டிங்கன்னா 1950s. ரைட். 1950ஸ்லேருந்து ஸ்லோவாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் க்ரோத் ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் ஸ்டடீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மெடிக்கல் அண்ட் பிஸ்னஸ் ஏரியாஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ரியல் வேர்ல்டுக்குள்ளே. ரைட். அதுக்கப்புறம் வந்து 1997 ஏஐ வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ட்டை பீட் பண்ணுது ஒரு காம்ப்ளெக்ஸான செஸ் கேமில். அங்கேருந்து டீப் லேர்னிங்கோடைய ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ரைட். சில இமேஜ் ரெகக்னைசேஷன்லாம் ஆகுது. அப்புறம் 2016 ஓரளவுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. ரைட். அடுத்தது 2008 பேர்ட் டிரான்ஸ்ஃபார்மர் மாடல், இந்த மாதிரி புது புது லாங்குவேஜ் மாடல்லாம் வருது உள்ள. தென் 2023 ஜிபிடி வருது. அதுக்கடுத்து 2024 சாட்ஜிபிடி, டாலிங்னு போட்டு ஏகப்பட்ட டூல்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துருச்சு. இங்கே தான் நம்ம பெரிய கன்ஃபியூஷன் ஸ்டேஜுக்கு ஆனோம். என்னடா பண்ணுறது ஏஐ வச்சு. நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ஏஐங்கிறது வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்க போதுன்னு தெரியாமல் நிறைய R&D பண்ணி ஃபைனலாக ஓகே எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ரெகக்னைஸ் ஆனது எல்லாமே இந்த 2023 மிட்லேருந்து 24 வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 வருஷம். நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்கு, நிறைய கன்ஃபியூஷனையும் க்ரியேட் பண்ணியிருக்கு, ஓவர் ஹைப்பையும் க்ரியேட் பண்ணியிருக்கு.
நிறைய பேர் வேலைவாய்ப்பு இழந்ததுக்கு ஏஐ தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. புது வேலைவாய்ப்பு உருவாகிறத பற்றி யாருமே பேசலை. இப்போ 2025லேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஏஐ ஏஜென்ட்ஸ் ரைட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அடுத்த கட்டமாக போகுது. இதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இல்லாமல் அதோட அட்வான்ஸாக டேட்டா இன்ஜினியரிங் ஜென்ரேட்டிவ் ஏஐ பேஸ்டு அப்ளிகேஷன் அதுதான் அதோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ஏஐ ஏஜென்ட்டாக உருவாக போகுது. ரைட். ஸோ 2025க்கு அப்புறம் எந்த மாதிரி ஆன விஷயங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கும் அப்படின்னா ஏஐ ஏஜென்ட் எவ்ரிவேர். அப்போ இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன கிளாரிட்டி கொடுக்குன்னா வாட் இஸ் ஏஜென்ட் கண்டிப்பாக பார்ப்போம். நீங்களும் வந்து கூகுள் பண்ணுங்கள், இல்லை நீங்களே ChatGPT போய் கேளுங்க வாட் இஸ் ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அட்டானமஸாக திங்க் பண்ணும். ரைட். மல்டி மாடல் பர்சனலைஸ்டு ஏஐ கேம்பெயின் ஏஐ ப்ளஸ் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் எங்கெல்லாம் ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்காக நிறைய டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே ஏஐ வரும். சயின்டிஃபிக்காக கொண்டு வருவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் ஏஐ எத்திக்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கண்டிப்பாக பண்ணணும். எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கான ஒரு கம்ப்ளைண்ட்ஸை நம்ம கண்டிப்பாக கிரியேட் பண்ணுற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அண்ட் ஜென்ரேட்டிவ் பற்றி ஒரு ஐடியா கிடச்சுன்னு நான் நம்புகிறேன். மாணவன்.com வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். நிறைய உங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸ், அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஆன் டிமாண்டான கோர்சஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பைத்தான், முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா க்ளவுடு, AWS இந்த மாதிரியான எல்லா கோர்சஸுமே கொடுத்துட்ருக்குறோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நியூ கோர்சஸ் லான்ச் பண்ணிகிட்ருக்கோம் ஏஐ ரிலேட்டடாக. அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ரொம்ப அட்வான்ஸாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மொபைல் ஆப் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். மொபைல் ஆப்புங்கிறது டே டு டே 3ல் இருக்கலாம் இருக்கட்டும், நீங்கள் எனி டைம் நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நீங்கள் யூடியூப்பில் படிக்கிறதுக்கும் நம்மளுடைய பிளாட்ஃபார்மில் படிக்கிறதுக்கு வித்தியாசம் என்னென்னா, யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோக்கு அப்புறம் வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு டிவைட் ஆகிடுவீங்க. நீங்கள் இங்கே ரொம்ப வந்து கான்சன்ட்ரேஷனாக படிக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த மொபைல் ஆப் ப்ளஸ் நீங்கள் வெப்லேயும் படிச்சுக்க முடியும். ஸோ மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் ஆஃப்லைன் ஆக்சஸ் இருக்குது சில கோர்சஸ்க்கு. ஆஃப்லைன் ஆக்சஸ்னால் நீங்கள் வந்து இன்டர்நெட் இல்லாதப்போ உங்களால் அது வந்து அந்த வீடியோஸை பார்க்க முடியும் ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நம்ம டே டு டே நம்மளுடைய மாணவன் பிளாட்ஃபார்மில் டிமாண்டாக இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி சர்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் க்ளவுட் சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து பெரிய டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில். அது ரிலேட்டடான ப்ராக்டிஸ் எக்ஸாம்ஸ், புக்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். இப்போ க்ளவுட் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக AWS அண்ட் Azure ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுடைய தமிழ் கம்யூனிட்டியில் இன்னும் அந்த ஃபவுண்டேஷனை கூட சரியாக படிக்க மாட்டாங்க. ஏன்னா க்ளவுடும் ஏஐங்கிறது போத் ஆர் டிஃப்ரெண்ட் கிடையாது, சேம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஏஐ ரிலேட்டடான நிறைய சர்வீசஸ் க்ளவுடில் இருக்குது. அது த்ரூவாக தான் அப்ளிகேஷன்லாம் டெவலப் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் க்ளவுடுங்கிறது இன்றைக்கி எல்லாருக்கும் நெசசரி. அதனால் க்ளவுட்லாம் படிங்க. முக்கியமாக வந்து பிகினராக இருந்தீங்கன்னா பைத்தான் படிங்க. ரைட். இதை நம்மளுடைய கோர்சஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா டீட்டெயில்டு, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நிறைய வந்து நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி தான் நம்ம ஒரு கோர்சஸை லான்ச் பண்ணுறோம். அது ரொம்ப லோ ப்ரைஸ்க்கு கிட்டத்தட்ட உடுமி 99 அப்புறம் 599லாம் வைப்பாங்க. நம்ம கம்ப்ளீட்டாக 399 தான் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஒருவேளை கோர்ஸ் ஃபீஸ் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து மாடல்ஸ் எவ்வளோ இருக்குது க்ளவுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா க்ளவுடில் ஃபண்டமெண்டல்ஸும் இருக்கும். அதே அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் மாடல்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கிறது இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து நீங்கள் வாங்கி படிக்கலாம். டிஸ்கவுண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மோர் டிஸ்கவுண்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.